ஹாய் வணக்கம். வெல்கம் டு சௌமியா உலகம். இன்னைக்கு அரிசி உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு 1.5 கிளாஸு நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது நம்ம நல்லா கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 வாட்டி கழுவிட்டு இது தண்ணி வடிக்கிறது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வடித்து வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 10-20 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா தண்ணி எல்லாம் வடிஞ்சு வந்துடும். இல்லைன்னா ஒரு துணி போட்டு கூட ஆற வச்சுக்கலாம். இது ஆறினதுக்கு அப்புறமா ஒரு கடாயில் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். நம்ம இந்த அரிசியை நம்ம வறுக்க போகிறோம். இப்போது நல்லா பொரி அரிசி மாதிரி வந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பருப்புலாம் சேர்த்துக்கோ, அடி பிடிச்சிடாம கை விடாமல் கொஞ்சம் நேரம் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அரிசி இந்த அளவுக்கு வறுபட்டிருக்கு. இப்போ இதை போதும், இது வறுத்தது. இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடும். அதே கடாயில் வச்சோம்னா தீஞ்சிடும், ஒரு மாதிரி கருகிடும். அதனால் தட்டில் மாற்றி இதை ஆறட்டும். இப்போ உப்புமா செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் வச்சுட்டு இதில் குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கடலைப்பருப்பு, இதில் நான் காட்டுற அளவே சேர்க்கணும்னு இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கூட போடுறது இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதில் பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா 2ஆக கீனி சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மெல்லிசாக நறுக்கி சேர்த்துருக்கு. இப்போ இதை வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி 1.5 கப்பு தானே எடுத்தோம், பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்தோம். எப்பயுமே 1க்கு 2.5 தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த அரிசி உப்புமாவுக்கு 1க்கு 2.5 தண்ணி வைக்கணும். ரொம்ப குழஞ்சும் போகாது, அதே மாதிரி வேகாமையும் இருக்காது. கரெக்டான திட்டமான பதமாக இருக்கும். நான் 1.5 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இந்த ஆழாக்கில் தானே நான் அரிசி அளந்தது, அதனால் அதே ஆழாக்கிலேயே தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அரிசியை வறுத்து, அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ஒரு நொய் பதமாக இருக்கணும். இதில் ஒரு 1/2 ஸ்பூனு சீரகமும் 1/4 ஸ்பூனு மிளகும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நம்ம பருப்பு நிறைய சேர்க்கறதுனால கொஞ்சம் சீரகமும் மிளகும் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு வாசனையாகவும் நல்லாயிருக்கும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா குருணையாக அரைச்சிருக்கு. இப்போ இதில் உப்பு சேர்த்துடுறேன். அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் நல்லா கரைஞ்சி வந்துடும். இல்லைன்னா கல் உப்பு கரையாது, கட்டி கட்டியாக நிற்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த நொய்யை இதில் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடுங்க. கட்டி தட்டாமல் கலந்து கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் மூடி வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சா போதும். சூப்பராக நல்லா பளபளன்னு வெந்து வந்துடும். 2 விசில் ஆயிடுச்சு. ஸ்டீமும் நல்லா ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ தான் நான் ஒரு 1/4 ஹவர் ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணி, குக்கர் ஆஃப் பண்ணி இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா சூப்பராக வெந்து வந்துருக்குது பாருங்கள். அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கு. இதே மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் அரிசி உப்புமா செய்வோம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிசி உப்புமா இன்னைக்கு டிஃபன் எங்கள் வீட்டில். ஓகே, பாய்.